உன்னை பார்த்தா பாவமா இருக்கியா, அதனால உனக்கு பொண்டாட்டியா நடிக்க ஒத்துக்கிறேன். கதையா மாத்தாத. நீ எனக்கு பொண்டாட்டியா நடிக்க வேண்டாம், இன்னொருத்துக்கு நீ பொண்டாட்டியா நடிக்கணும். யாருக்காருன்னா இன்னாயா, என் கண்டிஷன் எல்லாம் சொல்ற கேட்டுக்குங்க. டெய்லி 100 ரூபாய் சம்பளம், 6 மணிக்கு மேல டபுள் பேட்டா, காலையில பெட் காபி, மத்தியானத்துல 2 இளநீர், சாயங்காலம் ஸ்வீட்டோட டிஃபன், ராத்திரி பாதாம் பால், அப்பப்ப ஹார்லிக்ஸ், போர்ன்விட்டா, ஆரஞ்சு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் குடுத்துடணும். அதுக்கு மேல ஒண்ணும் கேட்க மாட்டேன். அப்பால இன்னொரு கண்டிஷன், என்ன யாரும் தொட்டு நடிக்க கூடாது. அம்பிடுதே. எந்த சிலுமிஷமும் நடந்துடாதே. அண்ணன் யாரு? நம்ம அண்ணாத்த. இருக்கட்டும். இந்த பாத்து தம்பிங்களா, என் தங்காச்சியோட கற்புக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாது. கவலையே படாதீங்க, தங்கச்சியோட கற்புக்கு எந்த பாதகமும் வராது. 9 காமசூத்ரா ஹவுஸ், பஜன கோயில் தெரு, விரகதாப நகர், அஜக்பேட்டை. அது என்ன அஜக்கு? ஐசக்பேட்டை மருவி அஜக்பேட்டை ஆயிடுச்சு. கொடுத்துடுறா. என்ன பணத்தை? இந்தம்மா, நாளைக்கு காலை சரியா 7 மணிக்கு வந்துடு. நேத்தி ராத்திரி அம்மா தூக்கம் போச்சிடி கும்மா. நடிக்க வந்தவதானே, தனியா தான் இருக்கிற. அவளுக்கு ஆசை இருக்காதா என்ன? லேச அசைச்சு பாப்போம். அசஞ்சா அசத்திருவோம். அப்பா சிலுக்கு புக்கா புக்கா, சிலுக்கு புக்கா புக்கா, ஜல்பான்ஸ் கியா ஹே. சும்மா சொல்லக்கூடாது, அழகாவே இருக்கிற. மனுஷனாயா நீ? இன்னா திமிரு இருந்தா என் பக்கத்துல வந்து படுப்ப. பொண்டாட்டி பக்கத்துல புருஷன் படுக்காம வேற யாரும் படுப்பா? நீ எனக்கு புருஷனா? பேமானி கசுமாலா, நான் உனக்கு பொண்டாட்டியா நடிக்கிறேன்னு ஒத்துக்கின போதே தொடக்கூடாது, பக்கத்துல வரக்கூடாதுங்கிற கண்டிஷன்ல தான் ஒத்துக்கணும் வந்தா. இப்ப என்ன பண்ணணுங்கிற? உன் பக்கத்துல படுக்க கூடாதுங்கிற, அவ்வளவுதானே? சரி, அண்ணாண்ட படுத்துக்கிட்டுமா? அந்தாண்டையா? இந்தா மொட்டை மாடியில போய் படு. அப்ப என் குழந்தைங்க? அதுங்க இன்னாயா பாவம் பண்ணிச்சே, அதுங்க எங்கேயே கிடக்கட்டும். நீ போ. பாச்சவளும் சரியில்லை, வந்தவளும் சரியில்லை. மொட்டை மாடியே, உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன். மல்லிகை பூ வாங்கி வந்தேன் புன்னகையின் நினைவாக. மல்லிகா, மல்லிகா, எங்க ஆளே காணோம்? மல்லி மல்லி செண்டு மல்லி ஆள அசத்துதடியா. ஐ மல்லிகை பூவு. குசலாம்பா, அல்வா என் புருஷன் எனக்காக வாங்கிட்டு வந்தது. நடிக்க வந்த உனக்கு மல்லிகை பூ அல்வாவும் ஒரு கேடா? நடிக்க தாண்டி வந்த, அதுவும் பொண்டாட்டியா நடிக்க வந்த. நீ ஆயா, வெறும் ஆயா. இதெல்லாம் எனக்கு தான். குடுறி விடுறி, குடுறினா விடுறீனா? நிறுத்துங்கடி. சீனால யுத்தத்தை நிறுத்தினா நிறுத்துவானுங்க போல இருக்கு. உங்க யுத்தத்தை நிறுத்தவே மாட்டீங்க போல இருக்கு. ஐயா, இப்ப என்னன்றீங்க? மல்லிகை பூ அல்வாவும் எனக்கு தானே வாங்கிட்டு வந்தீங்க. எனக்கு தானே வாங்கிட்டு வந்த. எனக்கு தாண்டி, எனக்கு தாண்டி, எனக்கு தான். அடிச்சு எனக்கு தான். நிறுத்துங்கடி. உலகத்தை யாரு முதல்ல சுத்தி வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த மல்லிகை பூவும் அல்வாவும். அடச்சி, இது பெரிய ஞானக்காணி. இந்தாயா உன் பொண்டாட்டிக்கே கூடு. எம்மாடி, எப்படி நம்ம ஐடியா? ஐ அண்ணாத்த, எப்படிங்கிற அண்ணாத்த? நான் நல்லா கீறேன், நீ எப்படி கீரை? எனக்கு என்ன? ஆமா, இன்னும் இம்மந்தூரா? என்ன நீ தம்மா துண்டு காசுக்காக நடிச்சு நிக்கிற? பக்கத்துல திருவிழா, உன்னை கூத்தாட கூப்பிடுறாங்க. தபார் 2000 ரூபாய் தரேன்னு சொல்றாங்க. இந்த பேமானி பசங்களை கேளு, 2000 ரூபாய் குட்டான் நடி, இல்ல கம்னுவா போய்கினே இருப்போம். நீ கூட வா, அண்ணாத்த கேட்டு வந்துருவோம். டபா யாக யாகுவா? அதானே உன் பேரு? இந்த பாரு, பக்கத்துல திருவிழா நடக்குது, என்ன கூத்தாட கூப்பிடுறானுங்க. 2000 ரூபாய் குட்டா தொடச்சி அங்க நடிப்பேன், இல்லா காட்டி போய்கினே இருப்பேன். என்னங்கிற? அப்படி போடுதாங்க. 2000 2000 என்னால கொடுக்க முடியாது. நீ நடிக்க வேண்டாம், போமா. உனக்கு கூத்து தான் லாயக்கு. நீ தின்மா. பாத்து வயிறு. ஓகே சார், நாளைக்கு ஆபீஸ்ல சந்திப்போம், அங்கே பேசுறோம். ஓகே பாய். ஏப்பா வரதராஜா, மூச்சுக்கு 300 தரம் நீங்க கிராமத்து ஆளு இது பட்டணம், நீங்க கிராமத்து ஆளு இது பட்டணம்னு சொல்லுவியே. இப்ப என்னப்பா எங்க கிராமத்து நையாண்டி மேளம் உங்க பட்டணத்துல கேக்குது? பக்கத்துல திருவிழா. திருவிழாவா? திருவிழான்னா அதுல இந்த மயில் டான்ஸ், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிராட்டம், கரகாட்டம் இதெல்லாம் இருக்கும்ல? எல்லாம் இருக்கும். வரதராஜா, வரதராஜா, எனக்கு இந்த திருவிழா கூத்துனா ரொம்ப பிடிக்கும். போயிட்டு வரட்டுமா? இதெல்லாம் என்ன மாமா என்கிட்ட கேக்குறீங்க? தாராளமா போயிட்டு போயிட்டு வந்துடுறேன். திருவிழாவில நீங்க ஆடி அசத்தி போடுறேன். வருது. உன்னை எங்கெல்லாம் தேர்றதுடா? ஏண்டா என்னாச்சு? குசாலம்பல அடிச்சு துரத்தி அனுப்பிச்சிட்டேன். எதுக்குடா? பின்ன என்ன, எவனை கூத்தாடுறதுக்கு அவளை கூப்பிட்டானா, அவளுக்கு 2000 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னானா, எனக்கு அதுக்கு மேல 2000 ரூபாய் பணம் வேணும்னு என்கிட்ட கேட்டேன்.
கொடுக்க முடியாது போடின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். எங்க பக்கத்துல கூத்து நடக்குது அங்கேயா போயிருக்கா? அதே இடத்துல தான் ஆடிட்டு இருக்கா. ஐயோ ஏண்டா பரமசிவம் புள்ள அங்கே தாண்டா போயிருக்காரு. பரப்ஸ். வருது அங்க பாரு. பேசாம தோற்கடா. இஸ்லாம்பா ஏமா எனக்கு இப்ப துரோகம்? துரோகமா? கூட 2000 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்னு கூத்தாட வந்துட்டேன். 2000 ரூபாய் நம்ம 5000 ரூபாய் தானே. தயவு செஞ்சு கூத்தாடாது. நீ கூத்தாடுறது பரமசிவம் புள்ள பார்த்துட்டாரு என் கல்யாணமே நடக்காதுமா. யோ, எப்ப ஒரு தடவை அட்வான்ஸ் வாங்குனேனோ என்னால கூத்தாடாம இருக்க முடியாது. பரமசிவம் புள்ள பார்த்துட்டாரு ஒண்ணும் நடக்காது. இந்த ஆளு பூ அல்வாவும் வாங்கி கொடுக்கல, பொண்டாட்டி கோச்சு அம்மா விட்டு கூட்டான்னு சொல்லிடு. போச்சு போச்சு தங்கச்சி போச்சு. என்ன உன் கூட கூத்தாட இருந்தானே கஸ்மாலம் பேமானி சல்பேட்டா போட்டு நீட்டிட்டான். இப்ப கூத்து நடக்கல, தின்னு கட்டிடுவானுங்க. இப்ப என்ன பண்ண போற நீ? என்ன பண்றது? வருது. என்ன நீ சும்மா இடா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் என் கூட கூத்தாடா. விளையாடுறியா? உனக்கு கண்ணாலன்னு வந்து என்கிட்ட கேட்டப்ப நான் உனக்காக நடிச்சேன்ல, எனக்காக நீ இது கூட செய்யக்கூடாதா? உன்னை யாரும் அடையாளம் கண்டுக்க மாட்டாங்க. மருது வீரம் மீச டோப்பா உன் கேட்டப்பே மாறிடும். வருது, ஒரு ஆட்டோ போட்டு பாத்துருமே. ஷிட், வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா இங்கே எங்கேயாவது தங்கிட்டு காலைல பஞ்சர் ஒட்டிட்டு போக வேண்டியதான். என்ன விளையாடுறீங்களா? வீட்டுல என்ன தேடுவாங்க. வீடா? அது என்ன உன் சொந்த வீடா? வரதராஜனுக்கு ஏதோ உதவி செய்யணுங்கிறதுக்காக கொஞ்ச நாள் அங்க இருக்க. தெரியாம தான் கேக்குற. சக்கரவர்த்தியும் பேபி அம்மாவும் உன் சொந்த அப்பா அம்மாவா? இல்ல அந்த வரதராஜன் தான் உன் சொந்த அண்ணனா? என்ன இருந்தாலும் வீட்டுல என்ன தேடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு ரமேஷ். கல்யாணம் பண்ணிக்க போறவா நான் பக்கத்துல இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? கமான் டார்லிங். இந்தாங்கப்பா, பால் சாப்பிடுங்க. இல்லம்மா எனக்கு வேண்டாம். ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல இந்த வீட்டு பொண்ணு லலிதா ஆபீஸ்ல இருந்து இன்னும் வரலம்மா. அத பத்தி யாருமே கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. அப்பா, அது அவங்க வீட்டு பொண்ணு. அவளை பத்தி அவங்க கவலைப்பட்டா படுறாங்க, படாட்டி போறாங்க. அத பத்தி நீங்க ஏன்பா கவலைப்படுறீங்க? அதுக்கு இல்லம்மா, அவங்க வீட்டு பொண்ணை பத்தியே கவலைப்படாதவங்க நாளைக்கு எம் வீட்டு பொண்ணான உன்னை பத்தி கவலைப்படாம விட்டுட்டாங்கன்னா என்னமா பண்றது? அதான் எனக்கு கவலையா இருக்கு. குட் மார்னிங் எவரிபடி. சக்கரவர்த்தி ராத்திரி பூரா உங்க பொண்ணு வீட்டுக்கு வரவே இல்ல, ஏன்னு கேட்கவே மாட்டீங்களா? கேடு கேட்டா எனக்கு என்ன அப்பா அப்படியே நான் விட்டுருவேனா? இப்ப பாருங்க என்ன கேள்வி கேட்கிறேன்னு. லலிதா இங்க. லலிதா ராத்திரி பூரா எங்க போயிருந்த? நான் எங்க போறேன் உங்களுக்கு என்ன? என்ன பேச்சு பேசிட்டு போறா? இன்னும் நீ அப்பாவே எடுத்து பேசுற வருது. இன்னும் கம்முனுக்குற இன்னும் கேளவள. லலிதா ராத்திரி முழுக்க எங்க காணோம்? அத பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. என்னம்மா மரியாதை இல்லாம பேசுற? சார், இந்த விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம். இதுக்கு நீங்க கேட்காமலே இருந்திருக்கலாம். ஐயோ கல்யாணமாகாத பொண்ணு வாந்தி எடுக்கிறாளே. லலிதா என்னாச்சு? என்ன வருது என்ன வாந்தி இருக்கிறா? அதே அது சும்மா பித்த வாந்தியா இருக்கும். பார்த்தா பித்த வாந்தி மாதிரி தெரியலையே. என்னப்பா அது எல்லாரும் வாந்தி எடுக்கிறீங்க? நேத்து சாம்பார்ல பள்ளி விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். அத தெரியாம சாப்பிட்டோம். அதான் நாங்க எல்லாரும் வாந்தி எடுக்கிறோம். ஓ நல்ல வேலை. வேற ஒண்ணும் இல்ல. நேத்து நானும் என் பொண்ணும் கோவிலுக்கு போயிருந்தோம், அங்கேயே சாப்பிட்டுட்டோம். அதான் வாங்க லலிதா சத்தம். வாந்தி எடுக்காத, உடம்ப வாங்க, பாத்து. வாங்க. உண்மையை சொல்லு. ஏன் வாந்தி எடுத்த? அதான் சொன்னீங்களே, சாம்பார்ல பள்ளி விழுந்துருச்சுன்னு. நீ பண்ண தப்ப மறைக்கணுங்கிறதுக்காக நாங்க எல்லாம் வாந்தி எடுத்த மாதிரி நடிச்சோம். உண்மையை சொல்லு. ஏன் வாந்தி எடுத்த? வரதண்ணா, நான் ரமேஷ் கூட பழகுறது உங்களுக்கே தெரியுமே. நான் 2 மாசம் முழுகாம இருக்கேன். முழுகாம? அம்மா தாயே, என்னம்மா இது? நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக உன்னை என் தங்கச்சியை நடிக்க சொல்லி இந்த நாடகம் நடத்திட்டு இருக்கேன். இப்ப நீ வயித்துல வாங்கிட்டு வந்திருக்கிற விஷயம் பரமசிவம் பிள்ளைக்கு தெரிஞ்சா என் மானோ மரியாதை எல்லாமே போயிடாமா? இப்ப உன்னை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுடுறேன். வரதண்ணா, நீங்க ஒரு சுயநலவாதி.
நீங்க ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஏன் உதவி உங்களுக்கு தேவைப்பட்டது? இப்ப நான் மோசம் போயிட்டேன்னு தெரிஞ்ச உடனே என்ன கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டேன்னு சொல்றீங்களே. நான் தப்புதான் பண்ணிட்டேன். அந்த ரமேஷை நம்பி ஏமாந்துட்டேன். இந்த நிலைமையில என்ன கொண்டு போய் ஹாஸ்டல்ல தனியா விட்டுறேங்கிறீங்களே, இது நியாயமா? நீங்க ஒரு அனாதை, உங்களுக்கு சொந்த பந்தங்களோட அருமை தெரியல. இதே நான் உங்களோட உண்மையான தங்கச்சா இருந்தா என்ன கொண்டு போய் தனியா விட்டுறேன்னு சொல்லுவீங்களா? வரதா, எனக்கு நீ யாரு இருக்காங்க? லலிதா, நான் ரமேஷை விரும்புறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒரு வார்த்தை நீ என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேனம்மா. இப்படி தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறீ. சரி சரி, நான் ரமேஷை சந்திச்சு பேசுற வரைக்கும் நீ அவனோட எந்த தொடர்பு வச்சுக்க கூடாது. அழாத அழாதே அம்மா. ஹலோ, குட் மார்னிங் ராமு. என்ன பூனா, சௌக்கியமா? ஹாய் கேகு, என்ன மேன் உடம்பே குறைக்க மாட்டேங்கிற? ஹலோ மூர்த்தி, அம்மா சௌக்கியமா? நல்ல சௌக்கியம். ஹாய் பேபிமா. బాగా ఉంటాను. బాగున్నావా? என்ன நாயர், சுகம் தானே? ஹாய், குட் மார்னிங் வரதா. ஹலோ டார்லிங், மை ஸ்வீட் ஹார்ட். கமான் கெட் அப், டைம் ஆச்சு. கஷ்டப்பட்டு 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்க, படத்துக்கு போனோம். கமான் கமான் கெட் அப், மூவ் மூவ் மேன். கையேறா. ஏய் ஏய் வரதா, ஏய் வாட்ஸ் ராங் வித் யூ மேன்? ஏய் வரதா, உனக்கு என்னாச்சு? என்னையே அடிக்கிற? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன நான் ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறேன்? ஒரு அப்பாவி பொண்ணோட மனசை கெடுத்துட்டு அவ வாழ்க்கைய பாழாக்கிட்டு என்ன தப்பு பண்ணேன்னு என்னையா கேக்குற? வரதா, நான் லலிதாவை காதலிக்கிறேன். என்னடா காதல்? பெரிய காதல். ராமுவா பார், கோவனரை காதலிச்சான், விதவேன் தெரிஞ்சு காதலிச்சான். அவன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறவருக்கு அவனோட மூச்சு காது அவன் மேல பட்டது கிடையாது. நான் தாண்டா அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சேன். இது காதல். சதைக்கு ஆசைப்பட்டு பொண்ணுங்க பின்னாடி சுத்துற நீ பண்ற வேலைக்கு காதலடா. ஒரு அப்பாவி பொண்ணை கர்ப்பமாக்கிட்டியடா பாவி. வரதா, நீ என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. அவ இல்லன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல. நான் அவளை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னா பேசாம கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? உன்கிட்ட என்ன பேச்சு? அப்பா எங்க இருக்க? எனக்கு அப்பா கிடையாது. அப்பா இல்லைன்னா அம்மா எங்க இருக்காங்க? அம்மாவும் கிடையாது. சரி, அப்பா அம்மா இல்லைன்னா பெரியவங்க சொந்த. ஸ்டாப் இட் வரதா, நான் ஒரு அனாதை. ஐ எம் சாரி ரமேஷ், ஐ எம் சாரி. ஏதாவது அடிப்பட்டா? நோ ப்ராப்ளம். நீ ஒரு அனாதைங்கிற, உயிருக்குறா காதலிக்கிறேங்கிற, அப்ப பேசாம கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? வரதா, நான் அவகிட்ட கல்யாணத்தை பத்தி பல தடவை சொல்லியிருக்கேன். அவதான் பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறான். தங்கச்சி, தங்கச்சி, நான் ஒரு அனாதை, உனக்கே நல்லா தெரியும். என்ன மாதிரி இன்னொரு அனாதையை தான் நீ காதலிச்சுட்டு இருக்க. அவன் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கானே, நீ ஏமா மாட்டேங்கிற? உனக்கு அவனை பிடிக்கலையா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல வரதண்ணா. நான் அவரை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். ஆனா என் சித்தியோட சம்மதம் இல்லாம நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எப்படி எப்படி? சித்தியோட சம்மதம் இல்லாம நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதா? சித்தியோட சம்மதம் கேட்டுத்தான் நீ அவனை காதலிச்சியா? சித்தியோட சம்மதம் கேட்டுத்தான் நீ கர்ப்பமானியா? இப்போ கல்யாணத்துக்கு மட்டும் சித்தியோட சம்மதம் வேணுங்கிறியே, இது எந்த விதத்திலயும் அநியாயம். அழாத, உன் சித்தி கிட்ட நான் பேசுறேன், ஓகே? ரமேஷ், லலிதா சித்தி கிட்ட நான் சம்மதம் வாங்குறேன். இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன், ஓகே? தேங்க்ஸ் வரதா, தேங்க்யூ வெரி மச். தம்பி, உன் கூட வேலை பார்க்குற லலிதாவுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுக்காக மெட்ராஸ்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கியே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. பொண்ணு மாதிரி இந்த காலத்து பசங்களுக்கு பொறுப்பே இருக்க மாட்டேங்குது. என்னால முடிஞ்ச உதவி செய்யலான்னு தான் இந்த கல்யாண விஷயமா பேச வந்தேன். பையன் பேரு ரமேஷ். அவன் வந்து இருப்பா தம்பி, பையன் யாரு, அவன் கொலை என்ன, கோத்திரம் என்ன, எங்க வேலை செய்யறான், இதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லப்பா. ரொக்கமா 2 லட்சம் ரூபாய் என் கையில கொடுத்துட்டு பொண்ணை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வை. என்னங்க இது அநியாயமா இருக்க? எதுப்பா அநியாயம்? இவ பிறந்த உடனே இவளை பெத்தவங்க மண்டைய போட்டுட்டாங்க. இவளை இன்னைக்கு இவ்வளவு தூரம் படிக்க வச்சு ஆளாக்கி உன் கம்பெனில 1500 ரூபாய் சம்பளம் வாங்குறானா, அதுக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணிருப்பேன் சொல்லு. சும்மா இல்லப்பா, 1,46,840 ரூபாய் 40 பைசா செலவு பண்ணிருக்கேன். அதுக்கு வட்டியும் முதல்ல சேர்த்தா 2 லட்சம் ஆகுது. இப்ப இவளுக்கு வயசு 20 ஆகுது. வருஷத்துக்கு 10,000 ரூபாய் கூட இல்லைன்னா எப்படிப்பா? என்னங்க இது?
கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம பேசுறீங்க. எனக்கு வளவளன்னு பேசி பழக்கம் இல்ல. 2 லட்சம் ரூபாய் இங்க வச்சுட்டு நீ சொன்னியே யாரு ரமேஷோ பூனோ குருடோ நொண்டியோ எவனுக்கு வேணாலும் இவளை கல்யாணம் பண்ணுவே. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. இந்த ஊர் பண்ணையா இருக்காரே அவரோட 2வது சம்சாரம் தீக்கு இன்னைக்கோ நாளைக்கோன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு மண்டையை போட்டுச்சுன்னு வச்சுக்க இவளை 3ஆம் தரமா கட்டி வச்சிருவேன். நான் கேட்டதை விட அதிகமா தரேன்னு சொல்லியிருக்காருப்பா. ஓ முடிவு என்ன? லலிதா, இந்த மாதிரி ஈவிருக்கம் இல்லாத சித்திக்கிட்ட தான் நீ சம்மதத்தை எதிர்பார்த்தியா? இத பாருங்க, ஏதோ உங்ககிட்ட சம்மதம் வாங்கணும்னு சொன்னாலே நீங்க வந்த. ஆனா நீங்க இப்படிப்பட்ட கிராதிக்கையா இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க நினைச்ச மாதிரி உங்க இஷ்டத்துக்கு ஒரு பையனை இவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இவளுக்கு வயசு 18 மேஜர். அவ விரும்பின எந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. சட்டம் என்னங்க சட்டம், நான் பண்ணி வைப்பேன். லலிதா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. உங்க மனிதாபிமானத்துக்கு ரொம்ப நன்றி. போமா போலாம். நில்லடி, எங்கடி அவன் பின்னாடி போற?